மீனராசிக்காரர்களுக்கு தற்போது குரு பகவான் 9ல் இருந்து கொண்டு விசேஷமான தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலம் ராசியை பார்வை செய்கிறார். ஆக ராசியாதிபதி யோகத்துக்கு உட்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ராசியில் உழவக்கூடிய புத பகவான் பலவீனமாக இருக்கிறார். தாழ்வு மனப்பான்மை, போட்டி பொறாமைகளுக்கு ஆளாகிறது, மற்றவர்களும் புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயங்கள், இந்த விரக்திகளெல்லாம் இந்த ராசியில் மீனராசியில் புதன் உழவுவதால் ஏற்படக்கூடிய விஷயங்கள், ஒரு வேலைக்கு உடல் ரீதியான பலவீனம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை சரியாக நேரத்தை ஃபாலோ பண்ணி செய்ய முடியாத விஷயம்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை மட்டும்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு விழுவதால் உங்களுடைய பலவீனங்கள் அனைத்தையும் மறைத்து உங்களை இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு 100 பேர் உங்களை சுற்றி இருப்பார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு சில நன்மைகளை உண்டு பண்ணிவிடும். ஏனெனில் அது குருவோட பார்வை, ராசிநாதன பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதால் அது உங்களிடம் இருக்கிற பலவீனங்களை மறைத்து உங்களுடைய பலங்களை வெளிக்காட்டி உங்களுக்கு ஒரு நன்மைகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மிகவும் சிறப்பாக உதவுகிறார். குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு பண ரீதியாகவும் குடும்ப உறுப்பினர்கள் உதவுவார்கள், உடல் ரீதியாகவும் குடும்ப உறுப்பினர்கள் உதவுவார்கள். அந்த அளவிற்கு குடும்பஸ்தானம் யோகத்துடன் இருக்கிறது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்திலிருந்து அடுத்தடுத்த உறுப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய உண்டாகி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மூலமாகவும் அந்த நபர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள், பொருளாதார வருமானங்கள், பணம் வந்து சேரும், ஆலோசனைகள் கிடைக்கும். அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்குங்கிற அளவுக்கு குடும்பஸ்தானம் விசேஷமாக இருக்கிறது. பணபரம் விசேஷமாக இருக்கிறது. பணம் தேவையான அளவுக்கு தேவையான பணம் வந்து சேரும். அதை பிரயோஜனப்படுத்துவது தான் நீங்கள் குழம்பி போவதற்கான வாய்ப்பு மார்ச் 14ஆம் தேதி வரை இருக்கிறது. அது பொறுமை காத்தால் மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு கூடுதல் நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். அடுத்து 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். தைரியத்தை வரவழைத்து கொண்டால் கூடுதல் நன்மைகளை அடைய முடியும். அந்த அளவுக்கு யோகமாக தான் இருக்கிறது. மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் அந்த 3ஆம் இடத்துக்கு போவதால் உங்களுடைய உறவினர்களுடைய சப்போர்ட் உங்கள் தொழில் ரீதியாக உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழிலுக்கு உறவினுடைய சப்போர்ட் உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்கள் இருந்து பார்க்கக்கூடிய வேலையை உங்களுடைய உறவினர்களிருந்து பார்த்து உங்களை விடவும் கூடுதலான வருமானம் சம்பாதித்து உங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு உறவினர்களுடைய வருமானம் தொழில் சார்ந்த வகையிலையும் சப்போர்ட் இருக்கிறது. அடுத்து 4ஆம் இடத்தில் கிரகம் இல்லை, சனி பகவான் பார்வை செய்கிறார். மார்ச் 7ஆம் தேதி ராகு கேது பேச்சு அடைந்து ராகு 4ஆம் இடத்து வருகிறார். கல்வியில் புதிய துறையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மொழி சார்ந்த துறைகள் மற்றும் புதிய விஞ்ஞானம் சார்ந்த தொழில் துறைகள் அல்லது இந்த உலகத்திற்கு இந்த கல்வியாண்டு வரக்கூடிய புதிய படிப்புகள், ஒவ்வொரு கல்வியாண்டும் ஒவ்வொரு புதிய படிப்புகள் உலகிற்கு அறிமுகமாகும். அந்த வகையான கல்வித்துறைகளில் புதிய கல்வித்துறை நவீன துறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். சுற்று வட்டாரம் பழகிய வட்டத்தில் இருக்கிற மதிப்பு மரியாதைகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும், கூடுதலாக்கிக் கொள்ள முடியும். அந்தளவுக்கு யோகமாகத்தான் இருக்கிறது. அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்தில் மார்ச் 14ஆம் தேதி வரை மறைந்திருப்பதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அரசாங்க ரீதியாக சில பேர் ஃபைன் கட்டுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொண்டால் தான் இந்த ஃபைன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் சார்ந்த வகையில் ஒத்துழையாமை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் சரியாகி உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள். அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் அதிபதியான புதன் உங்களுடைய மீனராசியிலேயே 14ஆம் தேதி வரை நீச்ச வக்ரமாக உழவுவது பலவீனம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் தொழில் சார்ந்த கணவன் மனைவி சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஒரே தொழிலோ அல்லது கணவனும் தொழிலுக்கு செல்கிறார் மனைவி தொழிலுக்கு செல்கிறார் என்ற அந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மனைவிக்கு தொழில் சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டாந்து குடும்பத்தில் அந்த கோபத்தை காண்பிப்பதும், கணவன் அப்படி தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொண்டாந்து குடும்பத்தில் காண்பிப்பதன் மூலமும் சில பிரச்சனைகள் இந்த கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு அமைகிறது. 2 பேரும் வேலைக்கு சென்றால் அவர்களுக்கு பிரச்சனை. அதனால் அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை வீட்டில் அந்த கோபதாபத்தை வீட்டில் இருப்பவர்களின் காண்பிக்காமல் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடம் காண்பிக்காமல் இருந்தால்தான் அந்த கணவன் மனைவி அந்யோன்ய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், யோகமாக இருக்கும். அடுத்து நட்பு சம்பந்தப்பட்ட வகையிலும் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகுவதற்கான வாய்ப்பு மார்ச் 14ஆம் தேதி வரை இருக்கிறது. அதனால் நண்பர்களை நம்பி சில விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. 1க்கு 2 முறை யோசித்து தான் அவருடைய கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டும். அடுத்து 8ஆம் இடம்.
8ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் மார்ச் 21ஆம் தேதி வரை உலவுவதால் கூடுதல் வருமானம், லாபம், சேமிப்பெல்லாம் உண்டு பண்ணி கொடுக்கிறது. கூடுதல் நன்மைகள். மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உலவுகிறார். இந்த மீனராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் உலவுவதால் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சுக்கிரன் உலவுகிறார். இந்த விபரீத ராஜயோகம் சுக்கிரன் மூலம் எப்படி கிடைக்கும் என்றால், உல்லாச செலவுகள். சில பேர் செலவு பண்ணி தான் உல்லாசத்தை அனுபவிப்பார்கள், ஒரு என்ஜாய் பண்ணுவார்கள். ஆனால் நீங்கள் உல்லாசம் அனுபவித்து மற்றவர்கள் செலவு பண்ணுவார்கள். அந்த அளவிற்கு அந்த மார்ச் 21 to மார்ச் 31ஆம் தேதி வரை அந்த அனுபவிப்போம் உல்லாசங்கள், நல்ல விஷயங்களுக்காக சுப செலவுகள், என்ஜாய்மெண்ட் சார்ந்த செலவுகளுக்கு மற்றவர்கள் செலவு செய்வார்கள். உங்கள் பணம் செலவாகாது. அந்த அளவிற்கு யோகமாக இருக்கிறது. அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்தில் குரு மிகவும் சிறப்பாக உலவி உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அவர்தான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தந்தை சார்ந்த வகையில் தந்தை ஒத்த நபர்கள் மூலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், ஆலோசனைகள், பாதுகாப்பு அவர்களால் தான் இருக்கிறது. நீங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். மார்ச் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசியில் புதன் நீச்சத்துடன் உலவுவதால், நீச்ச வக்கரத்துடன் உலவுவதால், குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லுவோம். அந்த வகையில் குரு பார்வை உங்களுடைய மற்றவருடைய ஆலோசனைகள், தந்தை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களை பாதுகாக்கும். அதை ஏற்றுத்தான் நடந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து 10ஆம் இடம். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் நுழைவு கொண்டிருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதி கேது 10ஆம் இடத்தில் வருகிறார். ராகு பார்வை செய்கிறார். அந்த வகையில் தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்னும் கூடுதல் நன்மைகள், முன்னேற்றங்கள் அனுபவிக்க முடியும். தொழில் விரிவாக்கம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் முதலீடுகள் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் இன்னும் கூடுதல் பலமடையும். அந்த அளவிற்கு கூடுதல் வருமானம், பலமடைவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வருமானஸ்தானத்தில் சுக்கிரன் மார்ச் 21ஆம் தேதி வரை உலவுவதால் கூடுதல் வருமானம், லாபம், சேமிப்பெல்லாம் கிடைக்கும். வாராந்திர வருமானம் அதிகமாகும். வருமானத்தை பொறுத்தவரை தினசரி வருமானம், வாராந்திர வருமானம், மாத வருமானம் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கான வாராந்திர வருமானம், வாரம் சம்பளம் வாங்குறோம் என்று சில பேர் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். இரட்டிப்பு வருமானம் கூட கிடைக்கும். அந்த அளவிற்கு சுக்கிரனுடைய கோச்சாரம் யோகமாக இருக்கிறது. கூடுதல் வருமானம் கிடைக்கும். பரிசு பாராட்டுகள் சார்ந்த வகையிலும் பணமாகவும் வருமானம் கிடைக்கும். அடுத்து விரயஸ்தானத்தில் மார்ச் 14ஆம் தேதி வரை சூரியன் உலவுகிறார். இது தேவையில்லாத வீண் செலவுகளை உண்டு பண்ணி கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அரசியல் சார்ந்த செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் மீனராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்த செலவுகளை கவனமாக குறைத்து கொள்ள வேண்டும். அரசியல் சார்ந்த செலவுகள் மார்ச் 14ஆம் தேதி வரை இருக்கிறது, ஏற்படும். அந்த ஏற்படுவதை தவிர்ப்பது உங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்கிறது. தவிர்த்தால் நல்லது. அல்லது வீண் செலவுகளாக போய் முடிந்துவிடும். மார்ச் 14ஆம் தேதி வரை யோசித்து செயல்பட வேண்டும், யோசித்து செலவு செய்ய வேண்டும். இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் சிவலிங்க அபிஷேகம் தரிசனம் செய்தால் கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழலாம் என்று கடவுள் அருள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துகிறோம். வணக்கம்.